Vice President Mr. Balasubramaniam, Secretary Sri A.V. Raman, Assistant Secretary Sri S. Tyagarajan, Treasurer M. Ramaswamy, Governing Body Members R. Krishnakumar and N. Krishnamurthy. Please come near the stage. Thank you. எங்களது பணிவான மாலை வணக்கங்கள். ஸ்ரீ ராம் சமாஜ் நிர்வாகிகள் முன்னிலையில் குத்துவிளக்கு ஏற்றி இந்த இனிய வைபவத்தை தொடங்க இருக்கின்றோம். அனைவரும் இறுதி வரை இருந்து கண்டுகளித்து செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உபன்யாசம் முடிந்தவுடன் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அனைவரும் பொறுமையாக இருந்து கண்டு கேட்டு கழித்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நிர்வாகிகள் அனைவரையும் குத்துவிளக்கேற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ ராம் சமாஜ் அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட் திரு பி.வி. பாலசுப்ரமணியம் அவர்கள் குளோபல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷனை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையை செய்வார்கள். For Global Welfare Foundation, small write-up about the Global Welfare Foundation. Live and let live. வாழவை. Household name in community services. Global Welfare Foundation, a registered NGO, is endeavoring for the upliftment of the less privileged of the society through mental wellness, adolescent wellness programs in more than 30 schools conducted in Tamil Nadu and Telangana, Goa. Free cataract screening followed by appropriate treatment. More than 3,000 people got operated free of cost. Free cancer screening followed by appropriate treatment. More than 1,000 people got benefited. Blood donation camps, 36 camps done all over India. Tree plantation. Promoting sports amidst school children in rural areas. Enhancing the facilities in libraries in rural areas. Providing free food for the guardians of the child patients in government children hospital. Promoting cultural and literary activities across all ages. Imparting skill development trainings in association with the government recognized training academies to enhance the employment opportunities for the youth. Collaborating with other NGOs in all the possible social welfare activities, training the younger generation in all the above activities to enable them handle community services independently, etc. You may wish to associate with us for building synergy in the way you feel most appropriate. Thanks to and regards to Srinivasan Lingeswaran, founder, Managing Trustee, Global Welfare Foundation. பெரிய நிறுவனத்தை சமுதாயத்திற்காக அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் ஆஸ்திக மகாஜன் உங்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை வணக்கங்கள் உரித்தாக. மிக்க நன்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியம் சார். On behalf of Global Welfare Foundation, we will be honoring the administrative officers of the Shri Ram Samaj.
வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் எல் சீனிவாசன் அவர்கள் ஆர்டிஸ்ட் அவர்களை பற்றியும் ராமபக்தன் என்றவர் கொடுத்திருக்கிற அவர்களை பற்றிய ஒரு பிரீஃப் கொடுத்திருக்கிறார். அதையும் இப்பொழுது மக்களுக்கு வாசிப்பார். ஜெய் ஸ்ரீராம். ஆட்சி அன்பர்களுக்கு நமஸ்காரம். இந்த விழா மிகவும் சிறப்பாக நடக்கிற சர்வவல்ல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் மகாபிரிவாளையும் வேண்டிக் கொள்கிறேன். அதே ஒரு எங்கள் பாடுவதற்கு வந்திருக்கிற வர்ஷா அவரோடும் இன்னும் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். ஜெய் சீதாராம். ரொம்ப சந்தோஷம். வந்திருந்து சிறப்பாக தொடங்கி வைத்த பெரியோர்கள் அனைவருக்கும் எனது மகமான என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அடுத்த 2 மணி நேரம் நம்மை மெய்மறக்க செய்ய இருக்கின்ற ஆர்டிஸ்ட் வர்ஷா புவனேஸ்வரிகளை பற்றி ஓரிரு வார்த்தைகள். வர்ஷா புவனேஸ்வரி பெயரே ஒரு கவிதை, பாக்கியம் நிறைந்த பாட்டொலி. ஸ்ரீ சீதாராம வைபவம் என்ற பரம புனிதமான கதையை ஹரிகதையாக உரைநடையில் வழங்கும் குமாரி வர்ஷா புவனேஸ்வரி கதை சொல்வது மட்டுமல்ல, அதை அனுபவிக்க செய்வதும் அந்த அனுபவத்தில் பரவசமாக வீழச் செய்வதும் கூட அவரது பெயரே இவ்வாறு சிந்திக்க செய்யும். வர்ஷா மழையை பொருள்படுத்தும் இந்த வார்த்தை ஈரமூட்டும் பரிமை தரும், பசுமை தரும், உயிர் பூட்டும் தெய்வீக கதைகளாக தன்மை நிறைந்த சொற்களை பழையாக கிழித்து ஆன்மாக்களுக்கு ஈரமூட்டும் பெயர் இது. புவனேஸ்வரி 3 உலகுக்கும் அரசியாக விளங்கும் சக்தியின் உருவம், பக்திக்கும் ஞானத்திற்கும் சொரூபம். அவரின் பெயரை அறிவும் அன்பும் கலந்த பொற்கிண்ணமாக இருக்கின்றது. தஞ்சாவூர் ஸ்ரீமதி TR கமலாமூர்த்தி அவர்கள் தந்த பாக்கியவான ஆசானின் கைப்பிணைப்பில் வளர்ந்துள்ள வர்ஷா பாரம்பரியத்தின் விளக்கேந்தி. அவருடைய குரலில் தர்மமும் பக்தியும் இசையும் சங்கமிக்கின்றன. இசை பயணத்தில் அவருக்கு தாய் போல நின்று ஹார்மோனியத்தில் மன்னார்குடி சங்கர்ராமன் மற்றும் மிருதங்கத்தில் ஹரிஷ் கிருஷ்ணன் இசைக்கு உயிர் கொடுக்கின்றனர். வர்ஷா புவனேஸ்வரி நம் முன்னிலையில் சீதையின் உளவுணர்வை, ராமனின் அதிவினயமான தர்ம நடையை, அவரது 16ஆம் சகாப்த நாகரிகத்தை கதைகளால் புனைந்து காட்டுகிறார். இது அரிகதை அல்ல, இது ஸ்மரணாக்கள் கொண்ட ஆனந்த யாத்திரை. இன்று கதைகள் மறைந்து போகும் காலத்தில் வர்ஷா போன்றோர் தெய்வீக பன்னிசை வழியே நம் பாரம்பரியத்தை வாழ வைத்து வருகின்றனர். இது நிகழ்ச்சி அல்ல, இது நமக்கு கிடைக்கும் ராம பகவானின் அருள் நிழல். A little more to say. Shri Bhuneshwari started learning Harikatha at the age of 6 from the Harikatha legend Kalaimamani, late Tanjavur TR Kamalamurthy, and had her Arangetram at the age of 7 years in 2010. Following this, she was featured regularly in Bhakti Tiruvizha of Star Vijay TV. Varsha has performed at various Sabhas, including the Music Academy Madras, Shamnugananda Sabha Mumbai, Naradagana Sabha, Brahmagana Sabha, and has been featured in Jaya TV, DD Podigai, and Zee TV. She was invited by Swaralaya for performing in Sydney Youth Festival, North South Wales, New South Wales, and the Vedic Society of Victoria at Melbourne, Australia in July 2019. She is the recipient of Dr. M.S. Subbulakshmi Fellowship in Music from Mumbai Shanmugananda Sabha and has been awarded the prestigious Yuvakala Bharati Award from Bharat Kalachar and Narada Pallava from Narada Sudha. Varsha has just completed her graduation in law from Shastra University, Tanjavur. On behalf of Shri Ram Samaj Trust as well as Global Welfare Foundation, வந்திருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கத்தை அவர்களிடம் விட்டுவிடுகிறோம். நன்றி, வணக்கம். सिद्धि विनायक मूर्ति की जय. गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंद जानकी कांत स्मरणम. जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव. வெற்றிவேல்
முருகனுக்கு ஹரஹரோஹரா, வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. புலா புண்டலி கவரதே ஹரி விட்டல ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சத்குரு சுவாமினஹ ஜெய். ஸ்ரீராம ராம ராம ரம ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம விபோகன ಶ್ಯಾಮ ಸಜ್ಜನ ಮನೋಭಿರಾಮ ಸಜ್ಜನ ಮನೋಭಿರಾಮ ರಾಮ ಜಗದಭಿರಾಮ ಪರಾತ್ಪರನ್ ನಾಮ. வாகீஸ்வரி தாயே சரஸ்வதி, வாகீஸ்வரி தாயே சரஸ்வதி, வாக்கில் இருந்து நீ அருள் புரிவாய். வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே, வாணி ஸ்ரீ பாரதி சாரதையே, போற்றினின் பொன்னடி வணங்கினே நன்னையே, போற்றினின் பொன்னடி வணங்கினே நன்னையே. வகீஸ்வரி திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்தியமிருதங்க, திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாத்தியமிருதங்க. பிரம்மா தாளதரி கஜானன, பிரம்மா தாளதரி கஜானன, தாண்டவன் ஜெகனி கஜானன, தாண்டவன் ஜெகனி. தேஹி தவ பத பிரேம ராம, தேஹி தவ பத பிரேಮ ರಾಮ, ದೇಹಿ ತವ ಪದ ಪ್ರೇಮ 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 ರಾಮ. ನಿಜ ಜೀವನ ಸುಖತಾಮ ರಾಮ, ನಿಜ ಜೀವನ ಸುಖತಾಮ. ಜಯ ಜಯ ಬಲ ಭೀಮಾ महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु, गुरु 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 महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु. जा संतत मन सीताराम बजा, संतत मन सीताराम बजा, संतत मन सीताराम बजा, संतत मन सीताराम बजा, संतत मन सीताराम बजा. जो भुवन त्रय सुख शुभ दाता, जो भुवन त्रय सुख शुभ दाता, जो भुवन त्रय सुख शुभ दाता. सुर मुनि भयकर रावण चेता, सुर मुनि भयकर रावण चेता, सीताराम बजा, संतत मन सीताराम बजा, संतत मन सीताराम बजा. साकेत मर नगर निवासिनी, साकेत मर नगर निवासिनी, स्मरधृत सुंदर चंद्र विकासिनी, साकेत मर नगर निवासिनी, स्मरधृत सुंदर चंद्र विकासिनी,
सीताराम भजा संतत मन सीताराम भजा संतत मन सीताराम भजा राम भजा ஸ்ரீயப்பதியான வைகுண்டாதிபதியான பகவான் எடுத்த அநேக அவதாரங்களில் ரொம்ப பிரசித்தமா நம்ம சொல்லக்கூடியது 10 அவதாரங்களை. தசாவதாரம்னு எத்தனையோ அவதாரம் பண்ணியிருக்கார். அதுல 10 அவதாரங்களை நம்ம பிரசித்தமா சொல்லுவோம். அந்த தச அவதாரத்துல 2 விதம் சொல்லுவா. பூர்ணாவதாரம் அபூர்ணாவதாரம்னு 2 பகுப்பா பிரிக்கிறது உண்டு. அபூர்ணாவதாரம்னு எதை சொல்லுவானா, ஒரு ஜீவாத்மாக்குள்ள பரமன் தன்னுடைய சக்தியை தன்னுடைய குணத்தை பொருத்தி சில காரண காரியத்துக்காக பொருத்தி தன்னுடைய சங்கல்பப்படி காரியங்கள் நடக்கணும்னு பண்றதே அதை ஆவேஷ்ய அவதாரம் சக்தி ஆவேஷ்ய அவதாரம் சொல்லுவா. இதெல்லாம் அபூர்ணாவதாரத்தினுடைய பகுப்புல வருது. உதாரணம் சொல்லணும்னா தசாவதாரம்னு சொன்னேனே, அதுல வரக்கூடிய பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், இதெல்லாம் அந்த அபூர்ணாவதாரத்துல வருது. பகவானே வருது கிடையாது. அந்த ஜீவாத்மாக்குள்ள தன்னுடைய சக்தியை தன்னுடைய வல்லமையை பொறுத்துறார். மத்ஸ்யாவதாரம் தொடங்கி வாமனாவதாரம் வரையில் ராமகிருஷ்ண அவதாரங்களை சேர்த்துட்டோம்னா இதெல்லாம் என்னன்னா பூர்ணாவதாரம். பெருமாளே தான் இறங்கி வரார், அவரே தான் வரார். ஆனா அந்த பூர்ணாவதாரம்னு சொன்ன அவதாரங்கள்ல நமக்கு ரொம்ப நம்மிடையே பிரசித்தியா இருக்கக்கூடியது ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான். ஏன்னா மற்ற அவதாரங்கள்ல பகவானுடைய குணங்களை இந்த அளவுக்கு நமக்கு அனுபவிக்க கிடைக்கல. நரசிம்மாவதாரத்தினுடைய கால அளவே 1.5 நாழிகை தானே. அதுல பகவானுடைய குணங்களை எத்தனைன்னு நமக்கு அனுபவிக்க கிடைச்சது. நமக்கு அனுபவிக்கிறதுக்குன்னே வந்ததான் இந்த 2 அவதாரங்கள். அதுலயும் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், ராமனை பார்த்து 10 வேஷம் போட்டுண்ட பெருமாளே, 10 வேஷம் போட்டுண்ட, இந்த ராம வேஷம் எத்தனை பொருத்தமா இருந்தது உனக்கு. வேஷம் போட்டுக்கலாம், அதுக்கு எது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு இல்லையா, இந்த ராம வேஷம் எத்தனை பொருத்தமா இருந்தது. மற்ற அவதாரங்கள் எல்லாம் ஸ்வசங்கல்பம்னு உன்னுடைய சங்கல்பத்தினால நேர்ந்தது. உனக்கு ஒரு காரியமாகணும், பக்தனை காப்பாத்தணும்னு வந்தது. இது எதுக்காக வந்தேன்னா ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் எங்களுக்காக வந்ததுன்னு ஆழ்வார் சொல்லும்போது, நாட்டில் பிறந்து படாதன பட்டுனர். கொஞ்ச நஞ்சமா கஷ்டப்பட்டார் ராமர். தர்மம் எப்படி ஸ்தாபிக்கணும், தர்மப்படி எப்படி வாழணும் சொல்லிடலாம், கடைபிடிக்கிறது கஷ்டம்னு பெருமாளை பார்த்து சொல்லிவிடக்கூடாதுன்னு முதல்ல தான் வாழ்ந்து இருந்து பின்பு உரைத்தார் இல்லையா கண்ணனா. நமக்காக பண்ணின அவதாரம். அதனால்தான் ராமலிங்க சுவாமிகளை நம்மெல்லாம் சிவபக்தர்னு நினைச்சுட்டு இருக்கோம். முருக பக்தர், அம்பாளை பாடியிருக்கார். வைஷ்ணவத்தில் அப்படி பாடலையே நினைச்சுட்டு இருக்கிறதே, திருவருட்பாவை எடுக்கிறதே அழகா ராமன் மேர்ல பாட்டு எழுதியிருக்கார். அறம் பழுக்கும் தருவே என் குருவே. அது சொல்றார், உன்னை விட ஒரு லகுவா எளிமையான ஒரு தெய்வம், சுலபனான ஒரு தெய்வத்தை பார்க்கவே முடியாது. உன் அனுகிரகம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், நின் திருவருள் அன்றி மற்றொரு செயலிலேனேலாம் வருது திருவருட்பால். ஏன்னா அத்தனை சுலபனா ஒரு தெய்வம் பார்க்கவே முடியாது. தியாகராஜ சுவாமியும் இதை தான் மனசுல வாங்கிட்டு சொல்றார், மகான்கள்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறது வெளியில பார்க்குற மனுஷா கிட்ட கண்டுபிடிக்க மாட்டா, அவாவா மனசுக்கிட்டேயே சொல்லிப்பா. நமக்கு குற்றம் வெளியில தான் கண்டுபிடிக்க தெரியும், அவ உள்ள தனக்குள்ள இருக்கிற குற்றங்களை கண்டுபிடிச்சு அதை கண்டிக்கிற மாதிரி கீர்த்தனை எழுதியிருக்கிறதையும் சாகித்யம் எழுதியிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த பாட்டுல சொல்றார், எதையோ நினைச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கியே மனசே, ராமனுடைய அந்த கருணையில இருக்கிற
அந்த ரசம், அந்த கருணாந்தரங்கம் உனக்கு புரியலையா? நீ மனுஷ பிறவி எடுத்து இந்த சம்சாரம்ங்கிற காட்டுல கஷ்டப்படுறேன்னு மனம் இறங்கி அவன் ஒரு மானுட உருவு கொண்டு உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தானே, அந்த சரித்திரத்தை உன்னால நினைக்க முடியலையா? ராமனுடைய அந்த கருணாந்தரங்கம் புரியலையா? கனுடை நஸ்ரீ கனுடை நஸ்ரீ ராமச்சந்திரனே கனுடை நஸ்ரீ ராமச்சந்திரனே கருணாந்தரங்க கோதலிசின கனுடை நஸ்ரீ ராமச்சந்திரனே கருணாந்தரங்க கோதலிசின நாமன ವ್ಯಾಳಕಿನ್ ಜರಾದಡೆ ಮರ್ಮವೆಲ್ಲದು ಹೆರನೆ ಮನಸಾಮನ ವ್ಯಾಳಕಿನ್ ராமனுடைய வைபவத்தை பாடாத மகான்களே கிடையாது. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பாடுறார். எந்த மகானால பாடாம இருக்க முடியும்? தான் என்ன சங்கல்பிச்சு வந்தானோ அதையும் பகவான் பூர்த்தி பண்ணினார் ராமாவதாரத்துல. ராவண சம்ஹாரம்ங்கிறது தான் அவருடைய குறிக்கோள். அது மட்டும் நடந்ததா? எத்தனை அடியார்கள், எத்தனை பேர் தன்னை வந்து பாதத்தை பற்றி சரணாகதின்னு பண்ணினவா அத்தனை பேரையும் அணைச்சுண்டு சுக்ரீவனா இருக்கட்டும், விபீஷணனா இருக்கட்டும், வேடன்னு பார்க்கல, வானரம்னு பார்க்கல, அரக்கன்னு பார்க்கல, யாரு தன்னை எதிர்த்து நிற்கிறானோ அந்த ராவணேஸ்வரனுடைய தம்பின்னு பார்க்காம, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது ஒரு தாரதமியமும் பார்க்காம அத்தனை பேரையும் அணைச்சுண்டாரே. அதனால்தான் சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவா ராமாயணத்தை. அதுல ராம வைபவம் ரொம்ப பெருசு. பாலகாண்டம் ரொம்ப மனோகரமா கல்யாணமா இருக்கக்கூடியது. ஏன்னா அது பூர்த்தியார்த்தே சீதா கல்யாணத்துல தான். அந்த பகுதியை எடுத்துக்கலாம். இன்றைக்கு கொடுத்துருக்கிற கால அவகாசத்துக்கு இந்த பாலகாண்டத்தை அனுபவிக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், சனாதன தர்மத்துல இருக்கிறதுலயே உயர்ந்த மந்திரம் எதுன்னா, தாசர் சொல்லும்போது வேற மந்திரமே நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஆ மந்திரம் ஈ மந்திரம் மெச்சி நீ கெடவேடா. ராம மந்திரத்துக்கு மேலான மந்திரமே இல்லைன்னு சொல்றார். அந்த நாமத்துக்கு மேல உயர்ந்த நாமம் ஒன்று கிடையாது. ஏன்னா பரமேஸ்வரனே அதை தானே இடையராது சொல்லின்னு இருக்கார். ராம மந்திரத்தை கழுத்தில் அடக்கின்னு இருக்கிற, கண்டத்தில் வச்சுட்டு இருக்கிற விஷம் கூட அமிர்தம் ஆறுதுன்னா அதனுடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமா? அத்தகைய ஈடு இணையில்லாத நிகரில்லாத பெருமையுடைய மந்திரம் இந்த நாமம், ராமநாமம். அந்த நாமத்துக்கு எப்போ பெருமை சேர்ந்ததுன்னு பார்க்கும்போது, ராமாங்கிறதே 2 எழுத்து தான். முன்னாடி சீதான்னு ஒரு 2 எழுத்து வந்து சேர்ந்தப்போதான் அதுக்கு ஒரு பூர்ணத்துவம் கிடைச்சுதான். அதனால தான் ராம வைபவம்னு எடுத்துக்கலையே, நம்ம சீதா ராம வைபவம்னு எடுத்துட்டு இருக்கோம். பிராட்டியினுடைய அந்த கருணை பெருமாளுடைய அருளோட சேரும்போது தான் தீனர்களான நமக்கு தகுதி இல்லை, அவன் கருணையால நமக்கு அனுகிரகம் பண்றான், வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்குகிறான்னா பக்கத்துல பரிந்துரை பண்றதுக்கு பிராட்டி இருந்தாதானே நமக்கு அது கிடைக்கும். பரமனுடைய அருள் நமக்கு குறைவர நாம் வேண்டும் அனைத்து விஷயங்களிலும் அனைத்து எண்ணங்களும் ஈடேறும் விதமாக திரேதாயுகத்தில் நடந்த கல்யாணம் இது. சீதாராம வைபவம். தியாகராஜ சுவாமி சொன்னார், ராஜாவா இருந்திருப்ப நீ ராமா, என் அம்மா என் தாய் சீதா பிராட்டியினுடைய கரம் பற்றினதுனால்தான் மகாராஜாவானர் கீர்த்தனையில. அத்தகைய சீதா பிராட்டியை ராமச்சந்திர பிரபு எப்படி கரம் பற்றினாருங்கிற சீதாராம வைபவத்தை குரு அருளோடும் திருவருளோடும் அடியேன் சொல்லத் தொடங்குகிறேன். பலமா இருக்கிறது பெரியவா உங்களுடைய ஆசீர்வாதம். சீதாராம வைபவத்தை சொல்லத் தொடங்குகிறேன்.
राजति साकेत नगरी, राजति साकेत नगरी, सरयू तीरे राजति साकेत नगरी, सरयू तीरे राजति साकेत नगरी, सरयू तीरे राजति साकेत नगरी। राज राजेंद्र दशरथ पालिता, राज राजेंद्र दशरथ पालिता, रमणीय राज भवनालंकृता, रमणीय राज भवनालंकृता, राजति साकेत नगरी, सरयू तीरे राजति साकेत नगरी। मणिमय तोरण चारु पताका, मणिमय तोरण चारु पताका, मंडित रथ गज पददि तुरगा, मणिमय तोरण चारु पताका, मंडित रथ गज पददि तुरगा, राजति साकेत नगरी, सरयू तीरे राजति साकेत नगरी। கோசல தேசம் என்ற தேசம், அங்கு சரயூ என்ற ஜீவ நதி, அந்த தேசத்துக்கு உயிர் மாதிரி இருக்குங்கிறார் கம்பர் சொல்லும்போது. நீர் வளம் இருக்கிறதுனால நிலவளம் இருக்கு, செல்வ வளம் இருக்கு, குடி வளம் இருக்கு, ஆலய வளம் இருக்கு, இப்படி பல வளங்கள் நிறைந்ததாய் அந்த கோசல தேசம் இருக்கு. மருந்துக்கோ படிப்புக்கோ எந்த விஷய தனதானியங்களுக்கு எதுக்குமே இன்னொரு தேசத்துக்கிட்ட யாச்சிக்கிற நிலைமை இல்லையா, செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லுவா ஆங்கிலத்துல. அப்படி எல்லாம் தன்னிடத்தில் குறைவர நிறைவாக கொண்ட ஒரு தேசம். என்ன தலைநகரமா கொண்டது எதை தெரியுமா? அயோத்திங்கிற மாநகரம். அதுதான் தலைநகரம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், காலம் இல்லாதது அகாலம், தர்மம் இல்லாதது அதர்மம், நீதி இல்லாதது அநீதி, யுத்தம் இல்லாதது அயோத்தின்னு சொல்லுவார். சாந்தி நிகேதனமா. ஏன்னா ஒருத்தரும் அப்படி எதிரியா நின்னுட முடியாது. அத்தனை பராக்கிரமமுடைய ரகு குலத்தவர்கள், இன குலத்தவர்கள் ஆட்சி செய்து வருகினர். அந்த சூரிய குலம், ரகு குலம், அந்த குலத்தில் அஜமகாராஜாவுடைய மகன், தச இந்திரியங்களையும் ஜெயிச்சவர்னு நமக்கு பேர் கேட்டோடனே அந்த அர்த்தம், அந்த பொருள் நினைவுக்கு வரா மாதிரி ஒரு பேர், தசரதன்னு பேர் வச்சுருக்கார். அந்த தசரத சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பெருமையை சொல்றார். தசரதர்கிட்ட யாச்சகம் வாங்காத பெரியவாளே கிடையாதாம், அவர் தானம் கொடுக்காத பெரியவாளே கிடையாது, அவர் பண்ணாத யாகங்களே கிடையாது. குறைங்கிறது அங்க இருக்கக்கூடிய எந்த பிரஜைக்கும் எந்த காலத்திலையும் நேர்ந்தது கிடையாது. கம்பர் சொல்றார், ஒரே ஒரு குறைதான், இவருடைய அந்த குறையில்லாத ராஜ்யத்தை வார்த்தையால தன்னுடைய பாடல்ல அங்க இருக்கிறது எப்படியோ அப்படி தன்னால வர்ணிக்க முடியாதுங்கிற குறைதான் நான் கம்பருக்கு, வேற எதுவுமே குறை இல்லையா சொல்றார். என்னன்னு சொல்ல முடியும் இந்த ராஜ்யத்தை? கோசல நாட்டையும் அந்த அயோத்திய தலைநகரா கொண்டு குறைவர அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஆட்சியில இந்த தேசத்தை என்னன்னு சொல்றது? பூமாதேவிக்கு திலகம்னு சொல்றதா, திருமுகம்னு சொல்றதா? அப்புறமா தோணித்தான், ரொம்ப
மங்களமா இருக்கிறது பெண்களுக்கு ஆபரணம் எதுன்னா திருமங்கல்யம் இல்லையா? திருமங்கல்யம்னு சொல்லிடலாம். எல்லாம் கம்பருடைய அபிப்பிராயம். அப்படி இருக்கு அயோத்தி, ஈடு இணையில்லாம நிகரில்லாத ராஜ்யமா இருக்குங்கிறத தன்னுடைய பாடல்ல சொல்றார். நிலமகள் மூக்கமோ திலக்கமோ கண்ணோ, நிலமகள் மூக்கமோ திலக்கமோ கண்ணோ, நிறை நெடு மங்கள நாடோ, நிலமகள் மூக்கமோ திலக்கமோ கண்ணோ, நிறை நெடு மங்கள நாடோ, இலகு போன் முலை மேல் ஆரமோ, இலகு போன் முலை மேல் ஆரமோ, வானோ திருமகள் கை இனிய மலர் போலோ, இலகு போன் முலை மேல் வானமோ, வானோ திருமகள் கை இனிய மலர் போலோ, ஆலோன் மார்பினன் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ, மாலோன் மார்பினன் மணிகள் வைத்த பொற்பெட்டியோ, வானோர் உலகின் மேல் உலகோ, வானோர் உலகின் மேல் உலகோ, ஊழியில் இறுதி உரை உள்ளோ, யாரினை உரைப்பாம், வானோர் உலகின் மேல் உலகோ, ஊழியில் இறுதி உரை உள்ளோ, யாரினை உரைப்பாம். இத்தனை பெருமையோட கம்பர் பாடும்படியா தன்னால முழுக்க சொல்ல முடியலேன்னு குறையா சொல்றார் கம்பராமாயணத்துல. அப்படி ஆட்சி செலுத்தி வரக்கூடிய தசரதர் யாருக்கும் குறையில்லைன்னு சொன்னேன். யாரால இப்படி ஒரு ஆட்சி, குறைவில்லாத ஒரு ராஜ்யம் எல்லாருக்கும் நிறைவா இருக்குன்னா அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா அந்த தசரதருக்கு ஒரு குறை இருந்துதான். எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. 3 மனைவிமார்கள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைன்னு பேரு. சிறந்த மந்திரிகள் 8 பேர். உயர்ந்த குருமார்கள், வசிஷ்டர், வாமதேவர் போன்ற குருமார்கள் 2 பேர். எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு அடுத்ததா ராஜ்யத்தை நிர்வாகம் பண்றதுக்கு குழந்தை இல்லை. அது ரொம்ப குறைப்பட்டுக்கிறார் அவர். ஒரு குறை இருக்குன்னா ஆளை தேர்ந்தெடுத்து அதை பத்தி போய் பேசணும். சாதாரண விஷயத்தை சொல்லணும்னு போயிருப்போம், சுத்தி வளைச்சு பூதாகரமா பேசி குழப்பி விட்டுடுவா சில பேர். பேசப்படாத வாக்கிட்ட சரியான சமாதானமான வார்த்தைகளை யார் பேசுவாளோ அவாகிட்ட தான் சொல்லணும். அப்படி யார் இங்க இருந்தா அவருக்குன்னா வசிஷ்டர். அவர் தானே குரு, ராஜகுரு, குலகுரு. அவர்கிட்ட போனாராம். ரொம்ப குறையா இருக்கு எனக்கு அடுத்ததா ஒரு ஆட்சி பண்றதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமான்னு இவர் சொல்றார், தெரிவிக்கிறார். வசிஷ்டர் சொன்னார், தசரதா, இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்தினால கிடைக்கக்கூடியது, பகவான் பிரசாதிக்கக்கூடியது. நம்ம நினைக்கிறதுனால, நீ வருத்தப்படுறதுனாலயோ நானும் சேர்ந்து கவலைப்படுறதுனாலயோ எதுவும் மாறப்போறது நினைக்கவே இல்லை. நினைக்காம இது நடந்ததுன்னு சொல்றவாளும் இருக்கா. ஒரு காரியம் ரொம்ப எத்தனையோ நான் வேண்டிண்டே எத்தனையோ பிரார்த்தனை பண்ணேன், என்ன நினைச்சும் நடக்கலன்னு சொல்றவாளும் இருக்கா. எல்லாம் இறைவனுடைய சித்தப்படி நடக்கிறதுப்பா. பிரார்த்தனை பண்றது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, பிரசாதிக்கிறது இறைவனுடைய சித்தம். அவர் சொல்லும் போதே அதுல ஒரு வசிஷ்டர் ஒரு நுணுக்கத்தை கவனிச்சார். தனக்கு மகன் வேணும்னு அந்த ராஜா நினைக்கலையாம். தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேண்டாமா, தனக்கு ஒரு குழந்தை, தனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படி நினைக்கல. தனக்கு அடுத்ததா ராஜ்யத்தை பார்த்துக்கிறதுக்கு கொடுத்தது வேண்டாமா.
அரச பரிபாலிக்கிறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சார் அவர். தனக்காக கேட்கல, அதுவும் ஒரு பொதுநலம் இருந்தது அதுல. அது பார்த்த வசிஷ்டருக்கு யஜ்ஞ யாகாதிகள் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி இறைவனுடைய மனம் குளிரும்படி செய்தால் புத்திரன் கிடைப்பான்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ அஸ்வமேத யாகம் பண்றா. பக்கத்தில் இருக்கக்கூடிய தசரதருக்கு ரொம்ப நண்பரான அருகாமையில் இருக்கிற தேசத்தினுடைய ராஜா ரோமபாத மகாராஜான்னு பேர். அவருடைய நாட்டிலேருந்து ரிஷ்யஸ்ருங்க மகரிஷி, அவர் மாப்பிள்ளை, அந்த மகரிஷி இங்க வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் எல்லாம் பண்றாராம். ரொம்ப விஸ்தாரமா வால்மீகி ராமாயணத்துல வர்ணிச்சிருக்கா. கம்பராமாயணத்துல கலைகோட்டு முனிவன் சொல்லுவார். அந்த ரிஷ்யஸ்ருங்கன் வந்து ஆரம்பிக்கிறார் புத்திரகாமேஷ்டி யாகத்தை. நல்ல பிள்ளை வேண்டும் என்று வேண்டி தசரத ராஜா யாகத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப என்னன்னா, ஒரு பக்கம் வசிஷ்டருக்கு இங்க நடக்கிற யாகம் கண்ணில் தெரியறது, புறக்கண்ணால பார்க்கும்போது இங்க நடக்கிறது தெரியறது, அகக்கண்ணால பார்க்கும்போது வேற ஒரு காட்சி தெரியறதான். இது வசிஷ்டருக்கு தான் தெரியறதுன்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார். வசிஷ்ட மகரிஷி கண்ணில் வேற ஒரு காட்சி அவருடைய அகக்கண்ணில் தெரியறதான். என்னவோ பின்னாடியே போய் நின்று இருக்கார். யாகம் நடக்கிறது முன்னாடி வாங்குவோனா, இல்ல நான் அப்புறம் வரேங்கிறார். என்ன ஓடுறது? வசிஷ்டர் எதை யோசிக்கிறார், என்ன காட்சி பார்க்கிறார்னு பார்த்தா, தேவர்கள் திருமாலான மகாவிஷ்ணு இடத்துல அவருடைய பார்க்கடல் க்ஷீராப்திக்கு போய் மனமுருகி உளமுருகி ராவணன் முதலான அரக்கர்களுடைய இன்னலிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டும் காட்சி. என்ன இன்னல்? யாரு என்ன படுத்துறா? எதனால தேவர்கள் வேண்டிக்கிறானா, புலஸ்திய வம்சத்தை சேர்ந்த ராவணன், கும்பகர்ணன் முதலான அரக்கர்கள் இந்த தேவர்களுக்கு சொல்லொணாத சித்திரவதை கொடுக்கிறாளாம். தேவர்கள் மட்டும் இல்ல, 3 உலகத்தில் இருக்கிறவாளுக்கும் நடுங்கும்படி தொல்லை தரும் அரக்கர்களை வா. முதல்ல குபேரனை தான் ஹிம்சிக்கிறேன்னு ஆரம்பிச்சான். அது குபேரனோட நிக்கல. அவள்லாம் தவம் பண்ணி இறைவனுடைய வரம் எல்லாம் கையில கிடைச்சுடுத்துன்னா, பிரம்மா கிட்டயோ பரமேஸ்வரன் கிட்டயோ வரம் வாங்கிப்பாளே, வரம் மட்டும் அவளுக்கு வேண்டினபடி வந்து சேர்ந்து பலம் மட்டும் அதிகரிக்கிறது இல்லை, கூடவே கொஞ்சம் பொல்லாத்தனமும் வந்துடுமா. வரம் வாங்கி சக்தி எல்லாம் கூடினோன்னு பொல்லாத்தனமும் வந்துடும். மகா பொல்லாதவளா ஆகி யாரையும் இருக்க விட மாட்டான் நிம்மதியா. அப்படி ரொம்ப மனம் நொந்து தேவர்கள், அந்த தேவேந்திரன் அவளுடைய ராஜா எல்லாரும் சேர்ந்து யார் வரம் கொடுத்தான்னு பார்த்தா பிரம்மதேவர் கொடுத்துருக்கார். அண்ணா வந்து கேட்டாளாம் கேள்வி. அவருக்கு வரம் தமம் பண்ணி கேட்டாருன்னா நீங்க கொடுத்துடுறதா? அதுவும் எங்களுக்கு பாதகமா ஆகிற மாதிரி, நாங்க என்ன கஷ்டப்படுறோம், நீங்க கொடுத்த வரத்தினால தானேன்னு பிரம்மதேவர் பழி சுமத்த அவர் சொன்னார், நான் தவத்தினால நான் வரம் கொடுத்தேன், தராம இருக்க முடியாது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு இடத்துல, பெருமாள் இடத்துல தான் நீங்க போய் முறையிடணும். அவன் வரம் வாங்கும்போது யாராலும் வெல்லப்பட மாட்டாய், 3 கோடி வாழ்நாள்ங்கிறார் கம்பர். அத்தனை ஆயுசு வாங்கிண்டானா, யார் எதிர்க்க நின்னாலும் உன்னை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்கார். ஒரே ஒரு பகுப்ப ராவணன் மிஸ் பண்ணினானா. அசுராளை சொன்னான், தேவர்களை சொன்னான், கந்தர்வர்களை சொன்னான், எல்லாரையும் சொன்னான். இந்த மனுஷாங்கிறத மட்டும் அவன் விட்டுட்டானான். அது சொல்லவே இல்லை. விலங்கு கூட சொன்னான், பக்ஷி கூட சொன்னான். அவ்வளோ அல்பனா போயிட்டான் மனுஷன். ராவணனுடைய மனுஷனால என்ன முடியும்னு மனுஷாலை எக்ஸ்க்ளூட் பண்ணி மற்ற எல்லா பசு பக்ஷி எல்லாம் சொன்னவன் மனுஷனை மட்டும் விட்டான் இல்லையா. அதை பிரம்மன் ஞாபகப்படுத்துறாரா, நீங்க வேண்டிக்கும் போது மனுஷனா பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படி சொல்லி நினைவுபடுத்தி அனுப்பி வைக்கிறார். அங்க போனா க்ஷீராப்திக்கு அப்படியே கண்ட கரகரன்னு ஜலம் வருது, தொண்டை தழுதழுக்கிறது, துக்கத்துல தொண்டையை அடைக்கிறது துக்கம். வேற கதி இல்லை, வேற புகழ் இல்லை. நீதான் காப்பாத்துவேன்னு உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ராம நாடகத்துல அருணாச்சல் கவிராயர். வா என்ன மாதிரி நொந்து போயிருக்காளாம். நம்ம இந்த கரும்பு ஜூஸ் கடை பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய இடத்துல கரும்பு ஜூஸ் விற்பாள். எல்லாருக்கும் நமக்கு அந்த உடனே அந்த ஜூஸ்ல மனசு போயிடும், அது எவ்வளோ இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும். யாரும் அந்த
கருவியில போட்டு கசக்கி நெருக்கி புழியறாளே அந்த கரும்பை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அருணாச்சல கவிராயர் அந்த கரும்பு எடுத்துட்டார், கரும்பு ஜூஸ் விட்டுட்டார், கரும்பு எடுத்துட்டார். அந்த கரும்பு என்ன வேதனைப்படுமோ அந்த கருவியில அதை கசக்கி நெருக்கி புழியும் போது என்ன வேதனைப்படுமோ அந்த வேதனையை தேவர்கள் பட்டேன்னு தேவேந்திரன் சொல்றான். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சோம். ஏன் ஓடி வந்திருக்கோம்? ஏன் நீதான் கத்தின்னு வந்திருக்கோம்? அடைக்கலம் என ஓடி வந்தோமே நாங்க, அடைக்கலம் என ஓடி வந்தோமே நாங்க, ஆலை கரும்பு போலே உந்தோமே சுவாமி, அடைக்கலம் என ஓடி வந்தோமே நாங்க, ஆலை கரும்பு போலே ஐந்தோமே சுவாமி, கடை கண்ணால் இறங்கி பாறையா பார்த்து காவாவிட்டால் இனிமேயா. ஆலை கரும்பு போலே நைந்தோமே, இதை விட சொல்லவே முடியாது துக்கத்தை. காப்பாத்தனம்னு கதறி அழ மனம் உருகி அடுத்த க்ஷணம் அவ முன்னாடி பிரத்யக்ஷமானார். இவ்வளோ பயப்படுறேன்? ராவணனா ரொம்ப படாத பாடுபடுத்துறானா? பயம் தியஜத்தை சொல்றார் அவர். ராவணனை மட்டும் அழிக்கிறேன்னு சொன்னா இவா பயந்து அரண்டு நடுங்கி நிக்கிறத பார்த்தா சமாதானம் ஆவான்னு தோணல. அழகா ஒண்ணு சொன்னார், சபுத்திர பௌத்திர சாமாத்தியம் சமித்திர ஞாதி பாந்தவம். அவன் ஃபேமிலியோட அழிச்சு விடுறேன்னாராம், குடும்பத்தோட. அவன் முற்றார் சுற்றார் உறவினர் நண்பர்கள் எங்கேயோ இருந்து ராவணனை தெரியும்னு சொல்றாரு, அரக்கனை கூட அழிச்சு விடுறேன். அப்படிதான். ஏன்னா என்ன பயந்து நிக்கிறா, எப்படி நடுங்கி நிக்கிறா. ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவருஷீனாம் பயாவகம். யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தான்னு நீங்க சொல்றீங்களோ அத்தனை பேரையும் அழிக்கிறேன். இதுக்குன்னே எப்படி 11,000 வருஷம் ஆட்சி செய்ய போறாரு இல்லையா? தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதானி அஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமா. மனுஷ உருவெழுத்துண்டு அவ பிரார்த்தனையிலேயே சொல்லிட்டா, இந்த மனுஷன்கிற ஒரு பகுப்பை தான் விட்டு வச்சிருக்கான் ராவணன், மனுஷனா தோன்றணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா இல்லையா? மனுஷனாவே தோன்றி பூமியை பரிபாலிக்க போறேன், அரசு செலுத்த போறேன், ராஜ்ய பாரத்தை அழிக்க போறேன்னு சொல்லி தான் கிளம்புறேன்னு சொல்லி அதோட நிறுத்தலையாம், அவளையும் கிளம்ப சொன்னாராம். நீங்க அத்தனை பேரும் வானுளோர் அனைவரும் வானரங்களாக காணினும் மறையினும் கடிதடத்திடும். ராவண சம்ஹாரம் பண்ணணும்னா ஒரு சேனை வேண்டாமா? அந்த சேனைக்கு தேவர்களையே அனுப்பி வைக்கிறார். வாயுதேவனுடைய அம்சமாவும் ருத்ராம்சமாவும் தோன்றினவர் தான் ஆஞ்சநேயர். பிரம்மனுடைய அம்சமா தோன்றினவர் தான் ஜாம்பவான். இந்திராம்சமா தோன்றினவன் தான் வாலியும் அங்கதனும். சூர்யாம்சமா தோன்றினவன் தான் சுக்ரீவன். இப்படி எல்லாம் இங்க தேவர்களையே தான் கீழே அனுப்புறார். நீங்கள்லாம் அங்க போய் எனக்கு முன்னாடி இங்க சேனையா தயாரா இருங்கோ. சேனை மட்டும் இருந்தா போருமா? அப்புறம் சுவாமிக்கு தோணித்தான், ராவணனுக்கு பிராத்ரு சமூகம் ரொம்ப அதிகம். இந்த ராமாயணம் முழுக்க இருக்கிற அரக்கர்கள் யாரெல்லாம் வந்தான்னு பார்த்தா எல்லாம் ராவணன் ஃபேமிலியா தான் இருக்கும். மாரீச்சன் மாமாங்கிறான், தாடகையே தெரியுங்கிறான், அகம்பனனோ விரா எல்லாம் கபந்தன் எல்லாம் அவன் ஃபேமிலி தான். பிராத்ரு சமூகம் நிறைய இருக்கு, அவனுக்கு பெருசா இருக்கு. அப்ப நமக்கும் ஒன்லி சைல்டா இருக்கக்கூடாது. ஒரே குழந்தையா பிறந்தோம்னா அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு பொருத்தமா இருக்காது. நமக்கு தம்பிகள் வேண்டாமா? அப்படி சேஷதல்பத்தை பார்த்தார், கையில இருக்கிற சங்கு சக்கரத்தை பார்த்தார். இவாள்லாம் தான் தம்பிகளா வரப்போறான்னு அப்பவே முடிவு பண்ணிட்டாராம். அந்த சேஷதல்பத்துல அவர் எங்க சயனம் பண்றாரோ அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனாவும் சங்கு சக்கரம் வரத சத்ருக்னாளாவும் தோன்ற. சரி, சேனை ரெடி, தம்பிகளும் ரெடி. அந்த ராவணாரிங்கிற அந்த கீர்த்தியை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? ராவண சம்ஹாரம் பண்ணி ராவணவதம் பண்ணினார். ராவணாரிங்கிற பெருமைய பரமனிடத்துல சேர்க்கறதுக்குன்னே ஒருத்தர் வந்தாளாம். யாரு சொல்றேன்னா, திரும்பி பார்த்தார், தாயார பார்க்கிறார்.
நீங்க கிளம்பினதுலேருந்து 6வது வருஷம் இல்லையா, நான் நினைவில் வச்சுருக்கேன், வந்துடுறேன். ஜனகருக்கு மிதிலேல கிடைக்கணுமா, பொண்ணா கிடைக்கணும், நினைவில் வச்சுருக்கேன், வரேன்னு சொன்னா தாயார் தானே அந்த பெருமையை இங்கே கொண்டு வந்து சேர்க்க போறா ராமருக்கு. எத்தனை தியாகம் பண்ணியதான் அந்த கஷ்டத்தை வார்த்தையால் சொல்ல முடியுமா? சுந்தரகாண்டத்தில் பிராட்டி அனுபவிக்கிற கஷ்டம் அது யாருக்காக? இவருக்கு அந்த பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காகத்தானே. அப்படி அந்த பெருமையை சேர்க்கறதுக்கு தாயாரும் சித்தமா அங்க சங்கல்பம் பண்ணி வரேன்னு சொல்லி தயாரா இருக்க பெருமாள் கிளம்புறாராம். அந்த காட்சியை சொல்றார் கம்பராமாயணத்தை. வளையோடு தீகீரியும் வடவை தீதர வளையோடு தீகீரியும் வடவை தீதர இணைத்தரு கடவுடை இணைத்தரு கடவுடை விரி கொள்வாயனோ இணைத்தரு கடவுடை விரி கொள்வாயனோ இளையவர் என்னடி பரவையே தயவர் என்னடி பரவையே வளைமதில் அயோத்தியில் வளைமதில் அயோத்தியில் வருதூயல் வளைமதில் அயோத்தியில் வருதூயல் வளையோடு தீகேரி வடவை இப்படி அவர் அங்க சொல்லி பிரதிஜ்ஞை பண்ணி அவளையும் கிளம்ப சொல்லி தானும் கிளம்பி, இதெல்லாம் யாரு பாக்குறா? வசிஷ்டர் ரிலேல பார்த்துட்டு இருக்காரு, கண்ணுல மனக்கண்ணுல. அப்படி கீழே பார்த்தா இங்க புத்திரகாமேஷ்டி யாகம் அதே சமயம் நடந்துட்டு இருக்கு. சமகாலத்துல இங்க நடக்கிறது. அந்த யாகத்திலேருந்து ஒரு தேவன் எழுந்து வந்தார். தசரதருக்கு எப்பவுமே கொடுத்துதான் பழக்கம். யாராவது வந்தானா நமக்கெல்லாம் என்ன தோணும்? என்ன வாங்கின்னு வந்திருக்கேள், அவா என்ன கொடுப்பான்னு நம்ம நினைப்போம். இவர் எப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைப்பாராம். யார் வந்தாலும் அந்த கந்தர்வன் வரும்போது கூட நம்ம என்ன கொடுக்கணும்னு அவர் பார்த்து என்ன நான் தரணும்னு கேட்டாராம். இல்லை நீங்க தர வேண்டாம், நான் தான் தர வந்திருக்கேன் அவர். அந்த தேவன் கையில ஒரு பாயச பாத்திரத்தோட வந்திருக்கார். தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல அதை கொடுத்து, இந்த பாயசத்தை மனைவிகளுக்கு கொடுங்கோ, உங்களுடைய எண்ணம் ஈடேறும்னு சொல்ல அதை 3 பேர் 3 விதமா சொல்றான். வால்மீகி என்ன சொல்றார்? 3 மனைவிமார்கள் இல்லையா, 3 பேருக்குமே சமமா பங்கிட்டு கொடுக்கலாம். அது ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது இல்லை. அதை அவளுடைய ஸ்தானம் வேற வேறன்னு நினைச்சு ரேங்க் படி கொடுக்கிறார் வால்மீகி. முதல்ல கௌசல்யா, அப்புறம் சுமித்ரா, அதுக்கப்புறம் கைகேயி. ஏன்னா கௌசல்யா வந்து பட்ட மகிழ்ச்சி, இவாள்லாம் அபிமான களத்திரம், ஸ்தானமே வேறங்கிறதுனால பாதியை வந்து கௌசல்யாவுக்கு கொடுத்தாராம். கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா, பாதியை கொடுத்தார் கௌசல்யாவுக்கு. இப்போ மிச்சம் இருக்கிற பாதியில அதுல பாதியை சுமித்ரைக்கு கொடுத்தாராம். அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபர். 50% கௌசல்யாக்கும், அதுல அந்த 50ல் 50 25% சுமித்ரைக்கும். மிச்சம் தான் 25% இருக்கு, அப்படியே கொடுக்க வேண்டியதானே கைகேயிக்கு. ஸ்தானம் வேற வேறையாச்சு, ரேங்க் வச்சுக்காரு வால்மீகி. 3ஆவதா கைகேயிக்கு கொடுக்கும் போது அதுல பாதி கைகேயை
அவசிஷ்டார்த்தம் ததௌ புத்திரார்த்த காரணாத், அதுல ஹாஃப் கொடுத்தாராம். அப்ப எவ்வளோ? 12%, 12.5% கைகேயிக்கு. இப்போ அந்த மிச்சம் இருக்கிறது சுமித்ரைக்கு எப்படி போச்சுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றார். கௌசல்யாவுக்கு 50% கொடுத்தாச்சு. இப்போ கைகேயிக்கு இந்த மிச்சம் இருக்கிறத கொடுத்தோம்னா சுமித்ரையும் கைகேயும் சமம்னு ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. கௌசல்யாவுக்கு 50, இப்போ கைகேயிக்கு தர முடியாது, சுமித்ரைக்கு தானே தரணும். அப்படி கொடுத்துட்டாராம். சுமித்ரைக்கு அந்த 25%தோட இதையும் சேர்த்து 37% ஆச்சுன்னு சொல்றார். கம்பர் இதை இன்னும் லாஜிக்கலா அனலைஸ் பண்ணார். கம்பர் ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தையும் மாத்திட்டார். கம்பராமாயணப்படி அந்த பாயசம் வந்து லிக்விட் இல்லையாம், சாலிடுங்கிறார். அது பாயசம்னா அது லிக்விடா இல்லையாம், அமுதனைய சுதை பிண்டம்னு வருது கம்பராமாயணத்துல. பிண்டம்னா சாலிடு தானே, நீ பாயசம் மாதிரி கெட்டியா இருந்திருக்கும் போல இருக்கு. அத பங்கிட்டு கொடுக்கும்போது அவர் சொன்னார் இல்லையா, சமமா கொடுக்க முடியாது, ரேங்க் இருக்குன்னு நான் சொன்னேன் வால்மீகிக்கு. கம்பர் என்ன சொல்றார்? சமமா பிரிச்சு கொடுத்தார், ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறார். சமமா பிரிச்சார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கம்பர் இன்னொன்னு மாத்தினார். கௌசல்யா சுமித்ரா கைகேயின்னு சொன்னேன் இல்லையா, அங்க கம்பராமாயணப்படி கௌசல்யா கைகேயி சுமித்ரா. இது ரொம்ப வாஸ்தவமா இருக்கு கம்பர் சொல்லும்போது. என்னன்னா சமமா பிரிச்சு கொடுத்தாரா, பாயசம் வந்து சாலிடா இருந்து பிண்ட ரூபத்துல இருந்தது. அதை பிரிச்சு கொடுக்கும்போது நன்னா யோசிச்சு பாருங்க, 3 பேருக்கு பாயசத்தை கொடுக்கிறார். 100 divided by 3னா ஒரு ரிமைண்டர் இருக்குமா? கட்டாயமா ஒரு என்ன சின்னதா கொஞ்சமா இருந்தாலும் ரிமைண்டர் உண்டு. ஆர்டர் படி கௌசல்யா கைகேயி சுமித்ரா, சுமித்ரா தான் கடைசியில வாங்கிக்கிறா. அப்போ அந்த ரிமைண்டர் யாருக்கு போகும்? கடைசியில் வாங்கிக்கிற வாழ்க்கை. ஒன்றும் இல்லை, கோவிலையே சுண்டல் தரானா அது கடைசியில் இன்னும் அதிகமாக இருக்குன்னா யாருக்கு கிடைக்கும்? கடைசியில் யார் தொண்டையில் வாங்கிக்கிறாளோ அவளுக்கு தானே கிடைக்கும். இதையும் எடுத்துக்கோங்கன்னு போடுறது அவளுக்கு தானே. அப்போது அந்த பாயசம் அந்த ரிமைண்டர் இருந்தது இல்லையா, இன்னொரு ஸ்பூன் இருக்குமா, இதையும் சேர்த்து போட்டுக்கோன்னு அதில் இருந்ததை இன்னொரு கரண்டி அதை எடுத்து போட்டுருப்பார் சுமித்ரைக்கு. அதனால 2 குழந்தை. இது கம்பர். சமர்த்த ராமதாசர் என்ன சொல்றார், தஞ்சாவூர்ல பீமராஜ் கோஸ்வாமி மடத்துல ஒரு சரித்திரம், ஆஞ்சநேய உற்சவ சரித்திரம் சொல்லுவா. ஆஞ்சநேயரை வந்து ராமரோட பிராத்தான்னு சொல்லணும், அவருக்கு ராமரோட உடன் பிறந்தவன்னு சொல்லணும். அதனால சுமித்ர அந்த பாயசத்தை அவரும் சாலிட்னு சொல்றார், பிண்டமா தான் இருந்துதான். அதை சுமித்ர சாப்பிட்றதுக்குள்ள சுமித்ரையினுடைய பங்கை வந்து ஒரு பறவை எடுத்துன்னு போய் ஹனுமானுடைய அம்மா அஞ்சனை கிட்ட கொடுத்துடுத்து. அப்படிதான் ஆஞ்சநேயர் பிறந்தார். அந்த பாயசத்தை சாப்பிட்டதுனால இப்ப சுமித்ரைக்கு இங்க குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பாயசம் பறி போயிடுத்தே. ரொம்ப பரிந்து மனம் இறங்கி கௌசல்யா தேவியும் கைகேயும் பாயசத்திலேருந்து தன்னுடைய பங்குலேருந்து கொஞ்சத்தை கொடுத்தா. கௌசல்யா தேவியினுடைய பாயச பங்குலேருந்து என்ன கொடுத்தாலோ அந்த பங்குலேருந்து பிறந்தவன் தான் லக்ஷ்மணன், ராமரோடையே இருந்தான். கைகேயி கொடுத்த பங்குலேருந்து பிறந்தவன் தான் சத்ருகுணன், பரதனோடையே இருந்தான். இப்படி 3 விதமா சொல்லுவா. பாயசத்தை 3 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாரு இல்லையா, 3 4 அப்படித்தானே பிறக்கிறாவா. 4 குழந்தைகள் பிறந்து கொடுத்தவருக்கு. ஒரு தான் ரொம்ப ராமநாமத்தை சொல்லும் போதே ஒரு பலன் எதிர்பார்த்து நம்ம சொல்லுவோம், நினைக்காத கற்பனை பண்ணாத பலன் நமக்கு கிடைக்கிறதுன்னு நம்மளே அனுபவத்தில் உணர்ந்திருப்போம். அப்படி ஒரு குழந்தை தான் வேணும்னு நினைச்சாராம் ராமன். தனியா வராம 4 குழந்தைகளா, வீடே கலகலன்னு ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்காதா, சந்தோஷப்பட மாட்டோமான்னு நினைச்சவருக்கு 4 குழந்தைகளா பிறக்கிறா. அப்பவே அந்த பிரசவம் கர்ப்பமா இருக்கிற நாள்லயே தான் அவதாரம்ங்கிறத இவாளுக்கு புரிய வைக்கிற விதமா 8 மாசமும் 10 மாசம் இல்ல 12 மாசம் கர்ப்பவாசமா. 12 மாசம் கர்ப்பத்தில் இருந்தாராம். அந்த தோன்றக்கூடிய சுப நாள் நெருங்கியது. சைத்திர மாசம் சுக்லபக்ஷ நவமி, புனர்பூச நட்சத்திரம். தேவர்கள் எல்லாம் அவளுடைய பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி இறைவன் தோன்றும் காலம் நெருங்கிவிட்டதுன்னு அங்க இருக்கிற பிரஜைகள், அயோத்தியில் இருக்கக்கூடிய
பிரஜை ஜனங்கள் வேண்டிக்கிறார், தசரதர் வேண்டிக்கிறார், சுகப்பிரசவம் ஆகணுமே. கௌசல்யா தேவிக்கு பிரசவம் ஆகிறது, எல்லாம் குழந்தையும் தாயும் சேயும் நலமா இருக்கணும், இவா வேண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, தேவர்கள் பிரார்த்தனை பண்றாளாம், எங்களுக்காக தான் நீங்க தோன்றேன். கௌசல்யா தேவி இந்த பிரசவ வேதனை அனுபவிக்கிறது எங்களுக்காக, எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கி ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக சுவாமி தோன்றதுக்கு தானேன்னு அத்தனை பேரும் இங்க கூடி நிக்கிறாளாம். அதான் சொன்னார், அது லேபர் ரூம் மாதிரியே இருக்கலையாம், வைகுண்டம் மாதிரி இருந்துதான். கௌசல்யா தேவிக்கு பிரசவம் ஆகிறது, அந்த காட்சியை சொல்றார். பிரசவ சதனகத மெனோ, பிரசவ சதனகத மெனோ, புஷ்ப யுத சத கோட்டி சமானோ, பிரசவ சதனகத மெனோ, புஷ்ப யுத சத கோட்டி சமானோ, கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா, சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா, சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா, கௌஸ்துப கர்ணோ, கௌஸ்துப சோபித கர்ணோ, ரக சந்திரனிவோ வைகுண்டம், கௌஸ்துப சோபித கர்ணோ, ரக சந்திரனிவோ வைகுண்டம், சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா, சாபஷ்யத் கௌசல்யா விஷ்ணு சாபஷ்யத் கௌசல்யா, சாபஷ்யத் கௌசல்யா, சாபஷ்யத் கௌசல்யா.